த கேபிட்டல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் களம் 4 முனை போட்டியோட பரபரப்பா தயாராகிட்டு இருக்கு. இதுல ஒவ்வொரு கட்சிகளை பற்றியும் பேசுவதற்கும் டீகோட் செய்வதற்குமே நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பத்தி எல்லாம் தான் இன்னைக்கு நம்ம நிரஞ்சன் டெல்லியிலிருந்து தமிழ் செய்திகளை கேபிட்டல் வாயிலாக மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய கேபிட்டல் நிறுவனத்தினுடைய நிரஞ்சன் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறோம். அண்ணா வணக்கம். வணக்கம். இப்போ தமிழ்நாட்டினுடைய ஆளுங்கட்சி திமுக இந்த 2026 தேர்தல் டெல்லியில இருந்து பார்க்கும்போது 5 ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் நடந்து எல்லாத்தையும் நீங்க கவர் பண்ணிருக்கீங்க. முதல்ல தமிழ்நாடு தேர்தல் களம் எப்படி இருக்கு? எத்தனை பேர் போட்டி? 4 முனையா, 40 முனையா, 400 முனையா? இல்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லிக்கிறாங்க. விஜய் ஒண்ணு திமுக தீய சக்திக்கும் தூய சக்தி தாவேக்காவுக்கும் தான் அவர் சொல்லிக்கிறாரு. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி இல்ல எங்களுக்கும் டிஎம்கேக்கும் தான் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் குறுக்க பூந்து நாம் தமிழர் கட்சி இவங்க யாருமே கிடையாது, நாங்க சிங்கிளா பண்றோம், எங்களுக்கு போட்டியே கிடையாது, நாங்க ஒருத்தவங்க தான் அப்படின்னு அவர் தனி ட்ராக்ல போறாரு. இன்னொரு பக்கம் டிஎம்கே அப்கோர்ஸ் அவங்க விஜயை பத்தி எனக்கு தெரிஞ்சு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு இன்னும் விஜய்ன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தவே இல்லை அப்படின்னுவாங்க. இதை சைலன்ஸ் கில்லிங் அப்படின்ற ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய எதிரி யாராவது இருக்கிறாங்க, அவங்கள பலவீனப்படுத்தணும் அப்படின்னா அவங்கள பொருட்படுத்தாம இருக்கிறது அப்படின்றது சைக்கலாஜிக்கலா ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க கமல்ஹாசன் அவர்கள் கட்சி தொடங்கினப்போ அவர் டார்ச் லைட்டை வச்சு டிவியை உடைச்சாரு, என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். டிஎம்கே உடைய தலைவரான மு க ஸ்டாலின் அவர்கள் கமல்ஹாசன் பெயரை எங்கேயுமே சொல்லல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வெக்ஸாய் போன கமல்ஹாசன் என்ன சொல்லிட்டாரு, கலைஞர் பேரை அவமரியாதை பண்ணணும் அப்படின்னா மு க ஸ்டாலின் சொன்னா போதும் அப்படின்னு சொன்ன காலம்லாம் இருந்திருக்கு. இன்னைக்கு அதே திமுக தலைவர் முன்னாடிதான் ஒரு ராஜ்யசபா கேட்டு நிக்கிறாரு, எலெக்ஷன்ல நான் கண்டெஸ்ட் பண்ண மாட்டேன்றாரு. ஸோ அதான் இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் இப்படி மாறிக்கிட்டே இருக்கும். அதுல மாற்று கருத்தே இல்லை. நீங்க கேட்டதுபடி இந்த எலெக்ஷன் நான் டெல்லியில இருந்து பாக்குற வரைக்கும் 4 முனை போட்டினே வச்சுக்கலாம். ஏன்னா வாக்கு சதவிகிதங்கள் கடுமையா பிரிக்க போறாங்க. ஏன்னா 4 பேருக்குமே குறிப்பிட்ட ஓட் பேங்க் அப்படின்றது ஏற்கனவே 2 பேருக்கு இருக்கு. நாம் தமிழர் நிரூபிச்சிருக்கிறாங்க. அவங்க கடந்த காலங்களை ஒப்பிடும் பொழுது கடந்த 10 ஆண்டுகள் அவங்களோட வாக்கு சதவீதம் அப்படின்றது கிராஜுவலா ஏறிக்கிட்டே வர்றதையும் பார்க்க முடியுது. அப்கோர்ஸ் விஜய் அவர்கள் நடிகரா வந்திருக்காரு, புதுசா வந்திருக்கிறாரு, அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாதுன்னு எல்லாருமே பாக்குறாங்க. ஸோ ஒரு 8-10% வாக்கு வாங்குறாரு அப்படின்னாலும் கூடமே அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ அந்த வகையில ஒரு 4 முனை போட்டி அப்படின்றதுதான். முதல்வர் நாற்காலிக்கு யாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது 2 பேருக்கு தான். அது எம்.கே. ஸ்டாலின் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்லலாமா, சொன்ன அமித்ஷா கோச்சுக்குவாரான்னு எனக்கு தெரியல. என்ன கோச்சுக்க மாட்டாருன்னு நான் நம்புறேன். அதனால நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அந்த நாற்காலிக்கு போறாரு அப்படின்னு நான் பிலீவ் பண்றேன். டெல்லியில இருந்து நீங்களாச்சும் எடப்பாடி பழனிசாமி பேரை சொன்ன வரைக்கும் சந்தோஷம். மத்தவங்க எல்லாம் சொல்றது இல்ல, தவிர்க்கிறாங்க. இப்போ ஆளுங்கட்சி திமுகவுக்கான நிறைய விஷயங்கள் இருந்தாலும் தேர்தல் காலங்கள்ல அது குறிப்பா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண அப்புறம் திமுக செயல்படுகிற விதம் அப்படிங்கிறது 75 வருஷமாவே ஒரு போருக்கு தயாராகிற மாதிரிதான் அவங்க தயாராகும். ஆட்சியில இருந்தாலும் சரி, ஆட்சியில இல்லைன்னா சொல்லவே தேவையில்லை, ரொம்ப வீரியமா இறங்கி செயல்படுவாங்க. இப்போ ஆட்சியில இருக்கிறாங்க, அவங்களுடைய ஹீரோயின் தேர்தல் அறிக்கையெல்லாம் விட்டுட்டாங்க, வேட்பாளர்களையும் அறிவிச்சுட்டாங்க. திமுகவினுடைய மிகப்பெரிய பலமா இந்த தேர்தல்ல என்ன பாக்குறீங்க? இல்ல, நீங்க தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஆண்டுகளாகவே ஒரே ஒரு விஷயத்தை நோக்கி மட்டும்தான் போகும். என்னன்னா திமுக ஆட்சியில இருக்கணுமா இருக்கக்கூடாதா, இந்த ஒற்றை வாக்கியம் மட்டும்தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசியல இப்ப வரைக்குமே. விஜய் அவர்கள் இன்னைக்கு கையில வச்சிருக்கிறது கூட புதுசா கட்சி தொடங்கக்கூடிய யாருமே வேற ஒரு மாற்றம்னா வேற ஒரு புது சித்தாந்தத்தை கொண்டு வர்றது அப்படின்றதெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. அவங்க ரொம்ப சிம்பிளான அவங்களோட கொள்கை திமுக எதிர்ப்பு அப்படின்னு. விஜய் அவர்கள் இன்னைக்கு தொடங்கி இருக்கக்கூடிய அவருடைய கட்சியுடைய கொள்கையோட அடிப்படையே என்னது? திமுக எதிர்ப்பு அப்படின்றதுதான் சிம்பிளா பண்றாங்க. எம்ஜிஆர் எதுக்காக அண்ணா திமுகவை தொடங்கினாரு? வேற எதுவுமே கிடையாது. திமுக எதிர்ப்பு, கருணாநிதி அவர்கள் எதிர்ப்பு, கலைஞர் கருணாநிதி எதிர்ப்பு, அவ்வளவுதான்.
இது வந்து ரொம்ப சிம்பிளான பேட்டர்ன். இப்ப நீங்க பாஜக காங்கிரஸுக்கு இடையில நடக்கக்கூடியது வந்து ஆப்போசிட்ல இருக்க ஆளு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா எதிரில நிக்கிற கண்டஸ்டன்ட் அதான் இருப்பாங்க, வேற யாரும் மாற மாட்டாங்க. நீங்க இப்ப காங்கிரஸ் முக்து பாரத்னா யாரோ ஒரு ஆளை வந்து இல்ல ஒரு கட்சி வந்து உடைக்கிறது கிடையாது, ஒரு சித்தாந்தத்தை உடைக்கிறது அப்படின்ற அர்த்தம். ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் அப்படி நம்ம பார்க்க முடியும். இப்போ நீங்க மாற்று ஆட்கள் வந்துகிட்டே இருப்பாங்க, ஆனா இந்த திராவிட சித்தாந்தம்ன்ற லெகசியை கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போறது வந்து டிஎம்கேவா தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்கோர்ஸ் ஏடிஎம்கே பேரளவுல இருக்கிறாங்க அப்படின்னாலும் கூட அதை அவங்களே கடைபிடிக்கிறாங்களா, மாநில சுயாட்சி தொடங்கி பல விஷயங்கள் அதை கடைபிடிக்கிறாங்களா, அது கேள்விக்குறியான விஷயமா மாறிடும். சோ அந்த வகையில இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே எதிர்ப்பு அப்படின்றத எல்லாருமே முன்வைக்கிறாங்க. நீங்க நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் எதிர்க்கிறது சிம்பிளா என்ன சொல்லிடுவாங்கன்னா, அவங்க ரூலிங்ல இருக்கிறாங்க அதனால நாங்க இங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு. அப்படி கிடையாது. அவங்க எதிர்கட்சியா இருந்தப்பவும் அவங்களை வரவிடாம தடுக்கணும் அப்படின்றதுதான் ரொம்ப அடிப்படையான விஷயமா இருக்கணும். அதிமுகவை அகற்றணுமா அப்படின்றத விட திமுகவை வரவிடாது. அதுதான் நீங்க அவங்களுடைய கதாநாயகன் அந்த அவங்களுடைய அந்த மேனிபெஸ்டோ சொல்லியிருக்கிறாங்க. நான் நிறைய பேர்ட்ட நண்பர்கள்ட்ட பேசிட்டு போய்ங்க, டெல்லியில வட இந்திய நண்பர்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறப்போ நீங்க இந்தியா ஃபுல்லாவுமே டிஎம்கே மேல பல விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனா அவங்களோட மேனிபெஸ்டோவுடைய அந்த யூனிக்னஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம யாருமே குறை சொல்லவும் முடியாது, அண்டர் எஸ்டிமேட் பண்ணவும் முடியாது. சரி, அது அது இலவசங்கள் கொடுக்குறாங்க அப்படின்ற விமர்சனங்கள் இருக்கா, இல்ல வந்து கமிஷன் அடிக்கிறக்காக இந்த மாதிரியான அந்த விமர்சனங்கள் எல்லாம் தள்ளி வச்சிருவோம். அவங்க கொடுக்கக்கூடிய விஷயம் யூனிக்கா இருக்கா இல்லையான்றதான். உதாரணத்துக்கு ஒரு படி நிச்சயம் 3 படி லட்சியம் அப்படின்றதுதான் கிட்டத்தட்ட 40 இப்போ நமக்கு ஞாபகம் இருக்கு பாருங்க. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கட்சி ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, அதுக்கு நம்ம நினைவு இருக்கான்னு கேட்டா ரொம்ப ரொம்ப தடுமாறுவோம். ஆனா ஒரு படி லட்சியம், ஒரு படி நிச்சயம், 3 படி லட்சியம் அப்படின்னு கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்னதை நம்ம இன்னைக்கும் நம்மளால நினைவுகள்ல இருக்கு. அப்போ நான் பிறக்கவே இல்லை, எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பாவுக்கே ஓட்டு இருந்திருக்குமான்னு தெரியாது அந்த டைம்ல. சோ அந்த யூனிக்னஸ் இருக்குல்ல, அது அப்படியே வாங்கலாம். இத வந்து அப்படியே மத்தவங்க கண்டினியூ பண்ணிட்டே போயிட்டு இருந்தாங்க. மதிய உணவு திட்டம் வந்து சத்துணவு திட்டமா மாறிச்சு. இது வந்து ஒரு திட்டத்தை ஒரு ஸ்கீமை வந்து அவங்க டெவலப் பண்றாங்க. ஆனா புதுசா என்ன கொண்டு வராங்க, நீங்க யாராவது யோசிச்சு பார்த்திருப்போமா? ரேஷன் கடையில வந்து ரேஷன் கார்டு இருந்தா டிவி கொடுப்பாங்க அப்படின்றது இவங்க தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதாவது நீங்க பஸ் பாஸ், ஸ்கூல் இதெல்லாம் தாண்டி டிவி அப்படின்றது அந்த காலத்துல அவ்வளவு முக்கியமானதா இருந்துச்சு. அதை இருக்கக்கூடியது. சோ அப்படி இருக்கும் பொழுது அந்த யூனிக்னஸ் ஒண்ணு இருக்குல்ல, நீங்க அப்படியே எடுத்துட்டு வாங்களேன். இப்ப மு.க. ஸ்டாலின் அவர்கள் அனௌன்ஸ் பண்ண அந்த ஸ்கீம், பெண்கள் வந்து இலவசமா பயணம் பண்ணலாம். இது எல்லாமே விமர்சனங்களுக்கு உட்பட்டது, அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்தியா முழுக்க அது எப்படி பஸ்ல வந்து இலவசமா எப்படி கொடுப்பாங்க? கன்செஷன் கொடுக்கலாம். மோடி அரசாங்கம் முதியோர்களுக்கு கொடுத்துட்டு இருந்த ட்ரெயின் கன்செஷனை கூட நிறுத்திட்டாங்க, ஏன்னா உங்களுக்கு முடியலன்னு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல கொரோனா காலத்துல கூட இலவசமா ட்ரெயின் விட முடியாத ஒரு ஒரு நெருக்கடியான சூழல் மத்திய அரசே இருக்காங்க. அப்போ ஒரு மாநில அரசாங்கம் அந்த ஜென்ரேட் பண்றது எப்படி? டிக்கெட்ல இருந்து தான் அந்த வருமானத்தை ஜென்ரேட் பண்ண முடியும். ஆனா அதை வந்து அவங்க ஒரு வாக்குறுதியா பண்றாங்க, அதை செயல்படுத்துறாங்க. அதை விட முக்கியமான விஷயம், அதை வந்து எல்லா மாநிலங்களும் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்றாங்க. நீங்க அதுக்கப்புறம் கேரளா எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் தெலங்கானா எடுத்துக்கோங்க. இங்க எல்லாமே வெறும் அது வாக்குறுதியா மட்டும் இல்லாம வின்னிங் ட்ரம்ப் கார்டாவும் அதுதான் இருக்கு. அந்த ஒரு முக்கியமான அதே மாதிரி வங்கி கணக்குல 1000 ரூபாய் போடுறது, அந்த இதுவும் வந்தப்ப பல விமர்சனங்கள் இருந்தது. ஆனா நீங்க இன்னைக்கு அதோடைய பெரிய ஒரு நீட்சியா தான் இன்னைக்கு பீகார்ல வந்து 10,000 ரூபாய் போட்டிருக்கிறாங்க. நீங்க பண்ணவங்க அதே ஸ்கீமை 10,000 10 மடங்கா மாத்தி அவங்க வெற்றிக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆமா, நீங்க அதுக்கு முன்னாடியே மகாராஷ்டிரால லக்கடி பென் ஒரு ஸ்கீம்ல இதே ஸ்கீம் அங்க வந்து வேற பேர்ல கொண்டு வந்துட்டாங்க. சோ அப்ப டினை பண்ண முடியாத ஒரு ஸ்கீம்ஸ் இருக்குல்ல. இப்போ அம்மா உணவகம் அப்படின்றது ரொம்ப யூனிக்கானது, மாற்று கருத்து இல்ல. ஆனா இவங்களுடைய அந்த ஐடியா இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இப்ப கொடுத்திருக்கக்கூடிய டோக்கன், யாராவது யோசிச்சு பார்த்தோமா? நம்ம டோக்கன் வந்து கவர்மெண்ட் கொடுத்துரும், நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை வந்து நம்ம போய் அதுதான் நம்ம போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றது. இப்போ எல்லாரும் இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சிக்கிறாரா, பாஜக விமர்சிப்பாங்களா? நீங்க எழுதி வேணாலும் வச்சுக்கோங்க, நீ அடுத்த உத்தரப்பிரதேச எலெக்ஷன்ல கண்டிப்பா பாஜகவே இத வந்து கொண்டு
ஆனா யூபியில அதை கொண்டு வருவாங்களா? ஏன்னா அங்கெல்லாம் அடிப்படை வசதிகள் இன்னும் வராம இருக்குது. நீங்க ஒரு ஸ்கூல்ஸ் ஆகட்டும், இன்னும் இந்த மாதிரியான இலவச டிவி கொடுக்கறது, இலவச லேப்டாப் கொடுக்கறதுன்ற மாதிரியான விஷயங்கள் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நம்ம ஊர்ல எல்லாம் 7-8 வருஷமா இருக்கும். அங்கெல்லாம் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கிராஜுவலா போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நம்ம ரொம்ப அஹேடா இருக்கிறோம். ஸோ அதனால அந்த வகையில வச்சு பார்த்தா அவங்க கொடுத்தது ரொம்ப யூனிக்கானது. உண்மையுமே அது கதாநாயகன் கதாநாயகியா தான் எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஃப்ரிட்ஜ் கொடுக்கறேன்ட்டாரு. நம்ம ஊர் லேடிஸ் அதை எப்படி எடுத்துக்குவாங்க, எப்படி அதை எடுத்துட்டு போவாங்க, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் ஆனா கம்பேரிட்டிவ்லி இது வந்து பவர்ஃபுல்லா மாறி இருக்கு. இப்போ இன்னொரு விஷயம் தமிழ்நாட்டுல இருந்து பார்க்கும்போது அத திமுகவோட பலம்னு சொல்லலாமான்னு ஒரு கேள்வி இருக்கு. அது என்னன்னா, திமுகவினுடைய வேட்பாளர்கள் அப்படியே அந்த லிஸ்ட் எடுத்து வாசிக்கிறோம் அப்படின்னா எல்லா கட்சியுமே அதை சொல்றாங்க. படித்தவர்கள், பட்டதாரிகள், ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் பாதி சொல்றாங்க. அந்த லிஸ்ட தான் நம்ம டீட்டெயிலா அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல ஒவ்வொரு கட்சியா தனித்தனியா பேசுவோம். திமுகவை மட்டும் எடுக்கும்போது மண்டல வாரியா இப்ப நம்மளாலே ஒரு 60 பேரை உறுதியா சொல்லிட முடியும். இவங்கதான் ஹை ஸ்டேட் கான்டெஸ்ட்ல இருக்கிறவங்க, இவங்களை தோற்கடிக்கிறது அவங்க எளிது கிடையாது அப்படின்னு சொல்லி டிஃபால்ட்டா ஒரு பட்டியல கொடுக்க முடியும். அது முதலமைச்சர் மு க ஸ்டாலின்ல தொடங்கி, துணை முதலமைச்சர்ல தொடங்கி, அமைச்சர் பெருமக்கள், டிஎம்கேவோட கரண்ட் மினிஸ்டர்ஸ் யாரையும் அவ்வளவு சீக்கிரம் தோற்கடிக்க முடியாதுல தொடங்கி, யார வேணாலும் விஜயே வந்து நிக்கட்டும், திண்டுக்கல்ல ஐ பெரியசாமி தோற்கடிக்க முடியாது அப்படின்னு ஓப்பன் சேலஞ்சே அவங்க விடுறாங்க. அந்த அளவுக்கு டிஎம்கேவோட கேண்டிடேட் செலக்ஷனும் அவங்களோட லோக்கல் பிரசன்ஸான விஷயங்களும் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. மூணாவது இன்னொரு முக்கியமான விஷயம், திமுக ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்குமே ஒரு கேண்டிடேட் தான் அப்படின்னு நெக்லெக்ட் பண்ணாம இப்போ கருணாசு சேர்த்ததா இருக்கட்டும், அதே மாதிரி இன்னும் பல கட்சிகளை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு தொகுதி தான் கண்டெஸ்ட் பண்றாங்க. ஆனா அந்த ஒரு தொகுதி அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங் இம்பாக்ட கொடுக்கும். அவங்க கொடுக்குற அந்த 500 ஓட்டு 600 ஓட்டு அந்த ஒரு கட்சி பின்புலத்துல இருந்து வரக்கூடியதும் பலம் சேர்க்கும். அப்ப கூட்டணியும் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கா இந்த தேர்தல்ல? இல்ல, திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் உள்ள வந்து நிறைய சலசலப்புகள் இருக்கு. அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து டைரக்டா இறங்கி கண்டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுல கூட பின்னணியில நம்ம கொஞ்சம் உற்று நோக்கணும்னா அந்த ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்றதுக்கு நமக்கு இருக்கு. ஏன்னா ஒருவேளை ஹங் அசம்பிளி வருது, தொங்கு சட்டப்பேரவை வருது, இவ்வளவு பேரை சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அப்போ ஒருவேளை தொங்கு சட்டப்பேரவை வருது அப்படின்னா மாற்று கருத்தே இல்ல, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றதுல எல்லாருமே எல்லா கட்சிக்காரங்களுமே என்னைக்காவது ஒரு நாள் அந்த அரியணையில போய் உட்காரணும் அப்படின்ற ஒரு கனவும் ஆசையும் நிச்சயமா இருக்கும். தொல் திருமாவளவனர்களுக்கும் அது இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, இப்ப கிடையாது அப்படின்றதா சொல்றாரு தவிர கிடையவே கிடையாதுன்னு எங்கேயுமே சொல்லல. சோ இவ்வளவு பேர் அவங்க சேர்த்து வச்சிருக்காங்க. இப்ப தேமுதிக இருக்கிறாங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக அதிமுக கிட்ட கோச்சுக்கிட்டு இங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு சூழல் வரும் பொழுது ரெடியா இருப்பாங்க. ரெண்டாவது, எதிரணியில இருக்கிறவங்க கிட்டத்தட்ட தயாரா இருக்காங்க. நான் சொல்றது ஏடிஎம்கே டீம். அமித்ஷா பார்த்து, எப்பா நம்ம வந்து வர்றவங்களுக்கு எல்லாம் நம்ம வாரி கொடுக்கணும், சாமி இருங்க, நீங்க முதல்வர் எடுத்துக்கோங்க, துணை முதல்வர் வந்து ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் கொடுத்துடலாம், இல்ல எங்காலுக்கு யாருக்காவது கொடுத்துடலாம் அப்படின்றது மாதிரிலாம் வந்துச்சு. அப்படி இப்ப எல் முருகன் கண்டெஸ்ட் பண்ண போறாருன்னு ஒரு தகவல் வருது. அவினாஷியில மத்திய மந்திரியா இருக்கிறாரு, இணை மந்திரியா இருக்கிறாரு, நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர், முக்கியமான போர்ட்போலியோஸுடைய ஒரு ஒரு இணை அமைச்சரா இருக்கிறாரு. அவர் அவ்வளவு பெரிய இடத்தை விட்டுட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினரா போறதுக்காகவா வருவாரு அவரு? இதெல்லாம் ரொம்ப ஃபேக்ட். நம்ம ரொம்ப காமன் சென்ஸை யூஸ் பண்ணாலே இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம். வானதி சீனிவாசன் தேசிய மகளிரணி தலைவரா இருக்கிறாங்க. அவங்க மீண்டும் களமிறங்குறாங்க, அவங்களுடைய பழைய தொகுதிக்கே வராங்க. இவங்கெல்லாம் வெறும் சட்டமன்ற உறுப்பினரா மட்டுமே இப்ப இருக்கிறக்கா வருவாங்க? சவுந்தரராஜன் ஆளுநர் பதவியை விட்டுட்டு வந்திருக்காங்க, வராங்க. அனௌன்ஸ் பண்ணலன்னா கூட எடப்பாடி பழனிசாமியே அவரே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஆமா, அப்ப வந்து நாளைக்கு இதுதான் போக போகுது. நீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களால அதெல்லாம் ஆட்சியில பங்கெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் அமித்ஷாஜின்லாம் சொல்லவே முடியாது. அமித்ஷா என்ன சொல்றாரோ அதை கேட்கக்கூடிய இடத்துலதான். அப்போ இது ஆட்டோமேட்டிக்கா டிஎம்கேக்குமே ஒரு த்ரெட்டனா தான் மாறி இருக்கு. அதுல மாற்று கருத்து இல்லை. அதனாலதான் அவங்க சர்ச்சைக்குரிய வகையில இருக்கக்கூடிய நிறைய முக்கியமான தலைகள் எல்லாம் வந்து அவங்க தள்ளி விட்டுருக்காங்க. மனோ தங்கராஜ் ஆகட்டும், ஏன்னா அவர் அந்த ஊழல் சம்பந்தமான நிறைய சிக்கல்கள் இருக்கிறாரு, அதனால அவரை தள்ளி விட்டுருக்காங்க. பழனி ஆண்டி சமீபத்துல அந்த கல்குவாரி மேட்டர்ல சிக்கின அந்த நியூஸ் ரிப்போர்ட்டரை அடிச்சாங்க அப்படின்னு அதுல சிக்கின அந்த பழனி ஆண்டிய தூக்கி இருக்கிறாங்க, கயல்விழி செல்வராஜ் தூக்கி இருக்கிறாங்க. இந்த மாதிரி முக்கியமான
பொன்முடி அவர்களுக்கு கொடுக்காம இருக்கிறாங்க. சோ பொன்முடி அவர்கள் கொடுக்காம இருப்பாங்கன்னு ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சரா இருந்தவரு ஒரு 2-3 கான்ட்ரவர்சில மாட்டினாரு. சோ ஆட்டோமேட்டிக்கா இது பண்ணிட்டாங்க. இது இன்னைக்கு நேத்து கிடையாது. நீங்க எனக்கு தெரிஞ்ச நினைவு சரியா இருந்தா நாடாளுமன்ற தேர்தல் அப்போ கொங்கு வேளாளர் கட்சியில இருந்து முதல்ல ஒரு வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணி அவர் கொஞ்சம் ஜாதி வெறியா பேசினாரு அப்படின்ற வீடியோஸ் எல்லாம் வந்த உடனே பயங்கர அழுத்தம் வந்து அவரை மாத்தி இருந்தாங்க. சோ டிஎம்கே பொறுத்த வரைக்கும் எந்த சின்ன தப்பும் இருந்துடக்கூடாது அப்படின்னு அவங்க நம்புறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி என்னன்னா அவங்க சேர்த்து வச்சிருக்கிற இவ்வளவு பெரிய கூட்டமே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய த்ரெட்டனா இருக்கும். என்னன்னா நீங்க இன்னைக்கு கூட காலையில பாருங்க, மாணிக்கம் தாக்கூர் போட்டிருக்கிறாரு, டிஎம்கே ஐடி விங்க அட்டாக் பண்ணி போட்டிருக்கிறாரு. ஜோதிமணி அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி அட்டாக் பண்ணி போட்டிருக்கிறாங்க, திமுக கொடுத்ததை வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு. அப்போ டைரக்டா இவ்வளவு தூரம் பிரச்சனை இருக்கிறப்போ அந்த 28 சீட்ல காங்கிரஸ்காரங்களுக்காக எப்படி டிஎம்கே காரங்க ஒர்க் பண்ணுவாங்க? ரெண்டாவது இன்னொன்னு என்னன்னா, கிரவுண்ட் லெவல்ல இருந்து பேசணும்னா இங்க டெல்லியில புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட தலைவர்களோட கூட்டம் நடந்தப்போ நான் கவர் பண்றதுக்காக போயிருந்தேன். பெரும்பாலானவங்க சொன்னது வந்து எங்களுக்கு தாவேகா கூட போயிடணும், இவங்க முதல்லயே சவாரி செய்ய முடியாது அப்படின்றது அவங்களுடைய தாட்டா இருந்துச்சு. ஸோ அது ஆப்வியஸ்லி களத்திலையும் எதிரொலிக்கும். ஸோ காங்கிரஸை சேர்த்துக்கிட்டது அப்படின்றது ஒரு பெரிய டிராபேக்கா தான் நான் பாக்குறேன் பர்சனலா. அவங்க என்ன பெருசா பண்ண போறாங்க? நாளை மறுநாள் வந்து மோடி அவர்கள் பாண்டிச்சேரி வராரு, அடுத்த நாள் தமிழ்நாட்டுக்கு வராரு. எனக்கு தெரிஞ்சு இது 4வது ட்ரிப்பு. ராகுல் காந்தி எங்க இன்னைக்கு அவர் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்குமே ராகுல் காந்தி கேரளால கேம்பெயின் பண்ணி இருக்கிறாரு. மோடி அவர்கள் நேத்து கேரளால கேம்பெயின், 2 நாள் கழிச்சு தமிழ்நாட்டுல கேம்பெயினுக்கு வராரு. ராகுல் காந்தி வரவே இல்லை, பிரியங்கா காந்தி வரவே இல்லை. சோனியா தமிழ்நாட்டுக்கு நிறைய தூரம் இருக்குல்ல, அது அவங்களுக்கு வந்து எப்படி 3வது பரப்புரையை கட் பண்ணிட்டு போறாரு, ஏன்னா அழுத்தம் கொடுக்குறாங்க. அது மாதிரி ராகுலுக்கு வந்து கேரளா டு தமிழ்நாடு வழி தெரியாம இருக்கலாம், டெல்லி டு தமிழ்நாடு பிளைட் கிடைக்காம இருக்கலாம். இது வந்து சதி அப்படின்னு சொல்லி உக்ரைன் வார் போயிட்டு இருக்கனால பிளைட் பிரைஸ் எல்லாம் ஏத்தி இருப்பாங்க. பணம் இல்லாத கட்சி, அவங்களால பிளைட் டிக்கெட் கூட போட முடியல. உண்மையுமே அந்த மாதிரிதான். அவரு புறக்கணிக்கணும்னா தமிழ்நாட்டை புறக்கணிக்க மாட்டாரு. டிஎம்கே மேல அவருக்கு கோவம் எல்லாம் எதுவும் கிடையாது. பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் வந்துட்டாருன்னா ஒரு பெரிய எழுச்சி வந்துடும். ஒரு பெரிய காங்கிரஸ் கட்சிக்காரங்க வந்து வீறு கொண்டு எழுந்து பயங்கரமா ஒர்க் பண்ணிடுவாங்க. 280 தொகுதியிலேயே ஜெயிக்கிறதுக்கு வேலை செஞ்சிருவாங்க அப்படின்னு அவர் ஒருவேளை. அப்போ நீங்க 280 தொகுதியில ஒருவேளை ஜெயிச்சுட்டாங்க, இருக்கிறது 234 தான். காங்கிரஸ் கட்சிக்காரங்க வேலை பாக்குறது பார்த்து கமிஷன் எப்பா இவ்வளவு வேலை பாக்குறீங்க, நீங்க எடுத்துக்கோங்க, ஒரு 300 சீட் எடுத்துக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாரோ நீ காலைல தாவேக்கா தொண்டர் யாரோ ஒருத்தர் போட்டிருந்தாரு, உதயநிதி மட்டும் 2 தொகுதியில போட்டிருந்தாரு. சேப்பாக்கத்துல ராகுல் காந்திக்கு அப்படிதான் சட்டமன்ற தொகுதி. அதனால ராகுல் காந்திய உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல, அவங்களுடைய ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு திமுக கூட்டணிக்கு இருக்க போதுன்னு தெரிஞ்சிருச்சு. ராகுல் காந்தி டுவர்ட்ஸ் தமிழ்நாடு மொத்தமா மாறி இருக்கு. ஆனா முக ஸ்டாலின் தான் அவரை முதலையா அவங்க கட்சிக்காரங்களே சொல்லுவாங்க. முக ஸ்டாலின் தானே சொன்னாரு, பிரதமர் வேட்பாளர் இந்தியா கூட்டணிக்கு ராகுல் காந்தி தான் வார்த்தையை இவர் தான் பயன்படுத்தினார், தமிழ்நாட்டில இருந்து பயன்படுத்தினார். ஆனா அதுக்கான பிரதிபலன் கொடுக்கலைனாலும் பரவாயில்ல, பிரச்சனை பண்ணாம இருந்தா போதும் தான் திமுக நினைக்கிறோம். அப்படி பண்ணாதான் இது காங்கிரஸ். நீங்க ஒண்ணு இல்ல, பீகார்ல காங்கிரஸும் ராஷ்டிரிய ஜனதா தளம் தான் கூட்டணி. தேஜஸ்வி யாதவ் 3 நாள் தேஜஸ்வி யாதவ் கேரளால இருக்கிறாரு. எதுக்காக? காங்கிரஸ் கட்சிக்கு பிரச்சாரம் பண்றதுக்காக, கம்யூனிஸ்டுகளுக்கு பிரச்சாரம் பண்றதுக்காக வந்திருக்கிறாரு. 3 தொகுதி வேற கொடுத்திருக்கிறாங்க. கம்யூனிஸ்டுகள் வந்து பினராயி விஜயன் 3 தொகுதியும் கொடுத்திருக்கிறார். காங்கிரஸ் கொடுப்பாங்களா? பாண்டிச்சேரியில எடுத்துக்கோங்க, ஆல்ரெடி விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆரம்பிச்ச தொகுதியில வேட்பாளரே நிப்பாட்டிட்டு இன்னும் ஆக மாட்டேன் அப்படின்னா எவ்வளவு கூட்டணியா அவங்க ஒற்றுமையா இருக்காங்க பாருங்க. சோ இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க மட்டும் கம்முன்னு இருக்க மாட்டாங்க. இப்ப அடுத்தது தேமுதிக, அவங்க எப்படிப்பட்ட ஆட்கள்னு நமக்கு தெரியும். அவங்க எல்கே சுதீஷே வந்து வெளிப்படையா சொன்னார், ஆமாமா நாங்க பேரம் பேசுறோம்னு. இவ்வளவு அரசியல் இவ்வளவு ஓப்பன் மைண்டடா இருக்கக்கூடிய ஒரு ஆள் நான் அவரை தான் பார்த்தேன். பார்லிமெண்ட்டுக்கு வர போறாரு, பேசணும் அவர்கிட்டலாம் போய். சரி இருக்கட்டும். நீங்க அப்புறம் கம்யூனிஸ்டுகளுக்கு ஏற்கனவே கோவத்தில் இருக்காங்க. ஏன்னா தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுக்குறாங்க, மத்தவங்க அமைதியா இருந்தாலும் எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி மேடைக்கு மேடை என்ன சொல்றாரு, கம்யூனிஸ்ட் டிஎம்கே மதிக்கல. உண்மைதான் அது.
புதுசா வந்திருக்கக்கூடிய தேமுதிகவுக்கு 10 சீட்டு, ஒரு ராஜ்யசபா கொடுக்குறாங்க. ஒரு பெரிய ஓட் பேங்க் வச்சிருக்கிற, நிரந்தர சின்னம் வச்சிருக்கிற, ஒரு ரெகனைஸ்ட் பார்ட்டியா இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களுக்கு 8 சீட்டு தான் கொடுக்குறாங்க. மக்களுக்காக களத்துல போராடுற அந்த 2 இயக்கங்களை முழுசா புறக்கணிச்சிட்டாங்க. அப்போ அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சான்ஸ் தேடி வெயிட் பண்ணுவாங்க. நாளைக்கு ஒருவேளை ஒரு 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 தொங்கு சட்டப்பேரவையில வருதுன்னா நிச்சயமா சும்மா இருக்க மாட்டாங்க. அடுத்த 5 வருடமும் ஒருவேளை திமுக ஜெயிச்சு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிஎம்மா வராருன்னா அடுத்த 5 ஆண்டுகளும் அவங்களுக்கு ஒரு பெரிய வழி நிறைந்ததா இருக்கும். அதனாலதான் அவங்களோட அந்த கேண்டிடேட் செலக்ஷன்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பார்த்து பண்ணிருக்காங்க. பழைய ஆட்களுக்கே நிறைய பேர் கொடுத்து, புதுசா வரவங்களுக்கு கொடுத்து அப்படின்ட்டு. அதுலயுமே நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கு. பரந்தாமனுக்கு ஏன் கொடுக்காம போயிட்டீங்க அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. விடுதலை சிறுத்தைகள்ல ஷானவாஸுக்கு ஏன் கொடுக்காம போயிட்டீங்க. கேட்டதுனால இந்த கேள்விய துணை கேள்வி அப்படியே உள்ள சொல்லிடுறேன். உங்க ஐ மீன் டெல்லிய பார்க்க ஷானவாஸ் ரொம்ப பிரியப்படுறாரு. காட்டமன்னார்ல சிறுத்தைகளின் தலைவர், விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவளவன் வெற்றி பெற்ற உடனே அவருடைய அந்த எம்பி பதவிக்கான வேட்பாளரா ஷானவாஸ் தான் இருக்க போறாருன்னு ஒரு தகவல் வந்துச்சு. எல்லா கட்சியும் தகவல் சொல்லுவாங்க, எல்லாரும் தகவல் சொல்லுவாங்க. அது மாதிரி விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து வந்த ஒரு தகவல், அந்த தகவல் உண்மையான டெல்லியில இருந்து நீங்க உறுதிப்படுத்தினீங்கன்னா நல்லா இருக்கும். இட்ஸ் டூ ஏர்லி. நம்மளா அப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டாதான் உண்டு. நம்மளா அப்படி ஆசைய நான் ஒரு பிட் போட்டிருந்தேன், அது பயங்கர வைரல். அதுல எல்லாருமே அதான் போட்டிருந்தாங்க, டெல்லிக்கு வராரு, அவர் வந்தாருன்னா அவரு அந்த திராவிட கொள்கைகளும் தமிழ்நாட்டு மண் பத்தின விஷயங்களை வந்து அப்படி ஒரு உரத்த குரல்ல பார்லிமெண்ட்ல சொல்லக்கூடியதுக்கு ஷானவாஸ் அவர்கள் மாதிரியான ஆட்கள் நிச்சயமா தேவை, அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா கொடுப்பாங்களா அப்படின்றதெல்லாம் தொல் திருமாவளவன் கையில தான் இருக்குது. ஆனா அவருமே 10 வருஷம் கழிச்சு எந்த காட்டுமன்னார் கோயில் தொகுதியில சொற்ப வாக்குகள் வித்தியாசத்துல தோத்து போனாரோ, ஏதோ ஒரு டயலாக் வரும்னு நினைக்கிறேன், அடிப்பட்ட சிங்கத்தோட கர்ஜனை வந்து ரொம்ப ரொம்ப சத்தமா இருக்கும், அதோட கோபம் வந்து ரொம்ப வீரியத்தோட அதேதான். அப்ப அதே மாதிரிதான். ஏன்னா அப்ப வந்து சின்னம் கிடைக்காம, ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்காம, ரொம்ப ஒரு வழி நிறைந்த ஒரு பாதையில இருந்த ஒரு தொல் திருமாவளவர்கள் இன்னைக்கு அப்படி கிடையாது. தனி சின்னம் இருக்கு, அவருக்குன்னு ஒரு பெரிய படைபலம் இருக்கு, ரெகக்னேஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம எதிர்த்து போட்டியிடக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி 3 நாளா செதறி போய் கிடக்குது. சோ அவருக்கு ஒரு பெரிய காட்டுமன்னார் கோயில் அவருக்கு போயிருன்னு வச்சுக்கலாமே. ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறாரு எழுச்சி தமிழர் அப்படின்றதுதான். அது நிச்சயமா நைட் மேரா தான் இருக்கு போது டிஎம்கே, அதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்போ நம்ம அடுத்த கட்டமா பார்க்கணும் அப்படின்னா திமுக விஷயத்துல திமுகவுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு? ஏன்னா பெரும்பான்மையா இதுவரைக்கும் வந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட திமுக தான் அப்படிங்கிற மாதிரிதான் போயிருக்கு. மேக்சிமம் ஆவரேஜா நம்ம எடுத்து பாக்குறோம்னா, ஒரு கருத்து கணிப்பு இண்டிவிஜுவலா எடுக்காம இது வரைக்கும் சொல்லப்பட்ட அத்தனை கருத்து கணிப்புகளுமே வந்து திமுகவுக்கு தான் எச் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வெரி க்ளோஸ் கால்னு சொல்றாங்க. போன தடவை மாதிரி தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிறது ஒன்று சொல்றாங்க. இப்ப திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள், அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் திமுகவுக்கு இருக்கா அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, நிறைய சர்வேக்களோ இல்ல நிறைய ரிப்போர்ட்ஸோ நமக்கு வெளியிடப்படவே இல்லை. அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து தாவேகாவுக்கு 40%, 45%, 125% எல்லாம் தாவேகா வாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சோ அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் யாரு எடுத்தானே தெரியல. ஆனா எடுத்திருக்காங்க. அந்த டேட்டா வச்சுதான் தாவேகா அதிமுக போச்சு, அந்த டேட்டா வச்சுதான் காங்கிரஸ் அதிமுக இது தாவேகா கிட்ட போக பார்த்துச்சுன்னு சொல்றாங்க. சோ தாவேகாவை பத்தி பேசுறதுக்கு இருந்தாலும் இந்த விஷயத்துல திமுக மறுபடியும் வருவதற்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகள் நமக்கு இருக்கா? இல்ல அப்படி திமுக வரலை அப்படின்னாலோ, இல்ல தொங்கு சட்டசபை அமையுது அப்படின்னாலோ அதற்கான வாய்ப்புகள் இந்த 3 சான்சஸ்ல என்னென்ன இருக்கும்? ஏதோ டிஎம்கே வருமா, இல்ல தொங்கு சட்டசபை அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தமிழ்நாட்டுக்கு முதல் முறையா ஏற்படுமா, இல்ல திமுகவை அதிமுகவினால வீழ்த்த முடியுமா, அதிமுக பாஜக கூட்டணினால வீழ்த்த முடியுமா? அதாவது ப்ரிடிக்ஷனா நம்ம சொல்லாம வாட் ஆர் தி சான்சஸ் தான் நம்ம கேட்கணும். ஓகே, சிம்பிள். நான் முதல்ல இந்த கருத்து கணிப்புகள் அப்படின்றத நான் பெருசா நம்பவும் மாட்டேன். அதுக்கான ஃபேக்டாவும் நம்ம சொல்லிடலாம். ஜஸ்ட் லைக் போற போக்குல போட்டு பண்ணக்கூடாது இல்ல. ஹரியானா மாநிலத்துல ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் நடந்துச்சு. அப்போ வந்து எல்லாருமே ஆர்டம் சொல்லியிருந்தாங்க, காங்கிரஸ் தான் ஜெயிக்குது, பட்டைய கிளப்ப போறாங்க காங்கிரஸ் அப்படின்னு. அந்த ஊர்ல இருந்தவங்களே நம்பிக்கிட்டு தான் இருந்தாங்க, ஆஹா ஐயோ 10 வருஷம் கழிச்சு வரப்போறாங்க போல இருக்கு அப்படின்ட்டு.
ஆனா நடந்தது அப்படியே ரிவர்ஸ், அப்படியே தலைகள். யாருமே காங்கிரஸ் ஆபீஸுக்கு காலையிலேயே போயிட்டா அவங்க எல்லாருமே, ஏன்னா கருத்து கணிப்புகள் வந்து எலெக்ஷன் போஸ்ட் எலெக்ஷன் ஆகட்டும் ப்ரீ எலெக்ஷன் எல்லாமே வந்து தெளிவா சொல்லிருச்சு. காலையில பட்டாசு கிட்டாசுலாம் வெடிச்சு பயங்கர ஜாலியா இருந்தாங்க. அப்புறம் ஒரு ஒரு 2 மணி நேரத்துல தண்ணி ஊத்தி மூடிட்டாங்கன்னு வச்சுக்கலாமே, அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. அப்படியே இங்க சத்தீஸ்கர் போயிருந்தேன் நான் பர்சனலாவும், அந்த எலெக்ஷனுக்கு ஒரு 10-15 நாள் அந்த எலெக்ஷனுக்காகவும் நேர்ல போயிருந்தேன். அங்கேயும் அப்படிதான். இப்ப சபாநாயகரா இருக்கிறாரு, அப்போ முதல்வரா இருந்தார். ரமன் சிங் கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறப்போ அவர்கிட்ட கேட்டப்போ அவர் ஜெயிச்சிருவோம் அப்படி இப்படின்னாரு. ஆஃப் ரெக்கார்ட் பேசும்பொழுது இல்ல போன தடவை மாதிரி ரொம்ப கேவலமா தோக்க மாட்டோம், ஒரு மாதிரி டீசென்டான நம்பர்ல வருவோம். அவருமே இந்த கருத்து கணிப்புகள் அதெல்லாம் ரொம்ப நம்பி இருந்தார். ஆனா ரிசல்ட் வந்தப்போ யாராலுமே நம்ப முடியல, அப்படியே தலைகீழா இருந்துச்சு. பாஜக பெரிய ஒரு ஒரு விக்டரி அப்படின்றத பண்ணியிருந்தாங்க. ஒடிஷா மாநிலத்துல ரொம்ப டஃப்பா இருக்கும்னு நினைச்சாங்க, பட் ரொம்ப கம்ஃபர்டபுளா பாஜக ஜெயிச்சிருந்தாங்க. ஒடிஷாவுடைய கடவுள்களா பார்க்கப்படக்கூடிய பட்நாயக் ஃபேமிலி தோத்து போயிருந்தாங்க, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இதுலதான் வி கே பாண்டியன் நம்ம தமிழ் அவரு பழைய சோறு போட்டு சாப்பிடறத வச்சு தமிழ்காரங்களை வந்து பாஜக கேவலப்படுத்தி பேசியிருந்தாங்கல்ல. சோ அந்த சினாரியோ எல்லாம் அங்கதான் நடந்துகிட்டு இருந்தது. இப்படி நான் நிறைய உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். ஆனா கருத்து கணிப்புகள் அப்படின்றத தாண்டி இந்த முறை வந்து கொஞ்சம் டிஎம்கே உடைய கைகள் உயர்ந்து இருக்கிறதுக்கு 2-3 காரணங்களை பார்த்தலாம். உடனே ஒரு கேள்வி, ஏங்க போன எலெக்ஷன் அப்போ 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இருந்துமே கூட ஏடிஎம்கே தானே ஜெயிச்சு வந்தாங்க, அப்பவுமே சாரி டிஎம்கே தான் ஜெயிச்சு வந்தாங்க, ஆனாலுமே ஒரு பெரிய ஒரு 200 சீட் எல்லாம் அப்படிலாம் ஜெயிக்க முடியல, ஒரு 160 அந்த மாதிரிதான் மொத்தமாவே அவங்களால வாங்க முடிஞ்சது. இதுல என்ன பெரிய, அப்ப என்னன்னா அப்ப ஸ்டாலின் அவர்கள் மீதான ஒரு அவர் மேல ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் ஒண்ணு இருக்கும்ல, அது இருந்துகிட்டே இருந்துச்சு. அவரால் கலைஞர் இல்லாம தனியா பண்ண முடியாது, அவரால் அவர் நிரூபிக்கவே இல்லை, வாரிசு அப்படின்றத வச்சு மட்டும்தான் அவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு நிறைய எதிர்மறையான கருத்துக்கள் இருந்துச்சு. அவர் யாருமே பெரிய அளவுல நம்பல. ஆனா இந்த 5 வருடங்கள்ல 5 வருட ஆட்சியை அவர் நிறைவு செஞ்சிருக்கிறார், முதல் விஷயம். ரெண்டாவது, கட்சிக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அவங்க ஃபேமிலி அவ்வளவு பெருசு. இப்ப நீங்க ஏடிஎம்கே எடுத்துக்கோங்க, எவ்வளவு துண்டுகளா பிரிஞ்சு போயிடுச்சு. பாஜக நினைச்சாங்கன்னா கட்சிகளை சுக்குநூறா உடைக்கிறாங்க அப்படின்றது எல்லா இடத்துலயும் பாக்குறோம். ஆனா டிஎம்கேல அப்படி ஒரு பெரிய ஒரு பிளவு அப்படின்றத நம்ம எங்க பார்த்திருக்கிறோம்? மு.க. அழகிரி அவர்கள் பெரிய அதெல்லாம் எதுவும் பண்றது இல்லை. கனிமொழி அவர்கள் இருக்கிறாங்க, அவங்க டெல்லி பாலிடிக்ஸ் பாக்குறாங்க, அமைதியாயிட்டாங்க. டி.ஆர். பாலு டெல்லியில அவர் தான் நம்பர் 1 இருந்தாரு, திமுகவுடைய நாடாளுமன்ற குழு தலைவரா இருந்தவர். அந்த இடத்த கனிமொழிக்கு மாத்துறாங்க, அவர் எதுவுமே பேசவே இல்லை. துரைமுருகன் அவர்களும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய பவர்ஸ் எல்லாம் கம்மி பண்ணப்படுது, பெரிய எந்த ஒரு இதுவும் ஆகல. பொன்முடி அவர்களுக்கும் அது உதாரணம் சொல்லிட்டே போலாம். சோ அப்போ அந்த வெடிப்பு அப்படின்றது பெரிய அளவுல வரல. சோ ஓரளவுக்கு அவரு கட்சி, ஓரளவுக்கு இல்ல கம்ப்ளீட்டாவே கட்சியை வந்து அவர் கட்டுக்குள்ள வச்சிருக்கிறார் அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. மற்ற டேட்டாஸ், எக்கனாமிக் வைஸ் டேட்டாஸ் ஆகட்டும், மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தா கம்பேரிட்டிவ்லி, நான் சொல்றது நார்த் இந்தியாஸை கம்பேர் பண்ணும் பொழுது, மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும் பொழுது டீசென்டான இடத்துலதான் நம்ம 1, 2, 3 அந்த இடங்களை தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். இன்னும் நீட் இருக்குது, இன்னும் நம்ம பெருசா பண்ணணும் அப்படின்றதெல்லாம் மாற்றிக்கிறது. சோ ஓரளவுக்கு பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. மூணாவது, அவங்க கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ். மெயின் விஷயம், நம்ம ஊர்ல வெளிப்படையா சொல்லுவாங்க, ஆம்பளைங்க ஓட்டெல்லாம் டிஎம்கேக்கு போகும், பொம்பளைங்க ஓட்டெல்லாம் ஏடிஎம்கேக்கு போகும். இது ரொம்ப சிம்பிளானது, எல்லாருமே இதை ஒத்துக்குவாங்க. ஆனா அந்த பெண்கள் ஓட்டு அப்படின்றதான் இவங்க குறி வச்சு பயங்கர கச்சிதமா காய்கள் நிறுத்தி இருக்கிறாங்க. இப்ப நீங்க கடந்த ஒரு 3 மாசத்துல மட்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய கணக்குகள் எவ்வளவு வந்திருக்கு? பொங்கலுக்கு 5000 ரூபாய், அது போக 3000 ரூபாய், அதுக்கு முன்னாடி 1000 ரூபாய், இப்போ டோக்கன் கொடுக்க போறேன்னு சொல்ற 8000 ரூபாய், இலவச பயணம், பஸ் பயணம் வந்தா 1000 ரூபாயை நாங்க 2000 ரூபாய் மாத்திரோன்னு. சோ கம்ப்ளீட்டா வந்து அவங்க பெண்களை சுத்தி சுத்தி அதை வச்சுதான் இது சக்சஸ் பாயிண்டா இருந்திருக்கு. நீங்க மகாராஷ்டிரால பிஜேபி கவர்மெண்ட் ஜெயிச்சதுக்கு ஒரே காரணம் அந்த லக்கிடி பேர்னு சொல்லப்படக்கூடிய பெண்கள் வங்கி கணக்குல டைரக்டா பணம் செலுத்தக்கூடிய அந்த திட்டம். பீகார்ல இருக்கக்கூடிய சக்சஸ் மாடல் அப்படின்றது பெண்களுக்கான அந்த வாக்கு அப்படின்றதுதான். இங்க என்ன சிக்கல், விஜய் அவர்கள் உடன் இருக்கிறாரு அப்படின்றதுனால பெண்களுடைய வாக்குகள் அங்க போகுமா? சோ விஜய் எந்த வாக்குகளை பிரிக்கிறாரு அப்படின்றத வச்சு மட்டும்தான் இது வந்து டிஎம்கே உடைய வெற்றி சதவிகிதம் பறிப்போகுதா, இல்ல அவங்க கம்ஃபர்டபுளா போறாங்களான்றதுதான். இல்ல, இப்ப கரெக்டா அந்த பாயிண்ட்டுமே தொட்டுட்டீங்க. இந்த தேர்தல்ல திமுகவுக்கு மிகப்பெரிய த்ரெட்டா இருக்கக்கூடியவர் விஜய் தானா. ஏன்னா அவங்களுடைய இலக்கு பெண்கள் ஓட்டு, ஆண்கள் ஓட்டு இருக்கு. பாரம்பரிய திமுக ஓட்டை யாரும் மாற்ற போறது இல்ல, மாற்றவும் முடியாது. அதை தாண்டி பெண்கள் ஓட்டு இருக்கு. அந்த பெண்கள் ஓட்டுக்கு தான் இலவச விடியல் பயணத்துல தொடங்கி
இப்ப நம்ம கடைசியா அறிவிச்சிருக்கக்கூடிய கூப்பன் வரைக்கும் பெண்கள் மகளிர் 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 மகளிர்னு அத்தனை விஷயங்களும் மகளிரை மட்டுமே போக்கஸ் பண்ணி நிறைய நடக்குது. புதுமை பெண்கள் தொடங்கி நிறைய திட்டங்களை வந்து பெண்களை தனியா போக்கஸ் பண்ணியே முகசல் திமுக பண்ணி இருக்கிறாங்க. டார்கெட் பண்ணி அறிவிப்பும் வெளியிட்டு இருக்கிறாங்க. ஆனா லார்ஜஸ்ட் உமன் ஃபாலோவிங்கா வைத்திருக்கக்கூடியவர்ல முக்கியமான அந்த டாப்ல இருக்க டயர்ஸ்ல விஜய் அந்த நம்பர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அது கூட அந்த டைம்ல தொடங்கி அவங்களோட பொண்ணுங்க வரைக்கும் அவங்க பேத்திங்க வரைக்கும் விஜய்க்கு ஃபேனா தான் இருக்கிறாங்க. விஜய்க்கு ஓட்டு போட தயாரா இருக்கிறாங்க. எக்ஸாம் முக்கியம் இல்ல, விஜய் தான் முக்கியம்னு வரக்கூடியதுல தொடங்கி பல விமர்சனங்களை இருக்கக்கூடிய வசனங்களையும் வார்த்தைகளையும் பேசிக்கொண்டு இன்னமும் விஜய்க்கு ஆதரவா இன்னைக்கு பரப்புரையில கூட 8-10 பேர் மயக்கம் போடுறாங்க, மயங்கி விழுகிறாங்க, ஃபுல் மேக்கப் கூட வந்து போனை தொலைக்கிறாங்க, அங்க காவலர்கள் வந்து பாதுகாப்பா கூட்டிட்டு போறாங்க. இவ்வளவு கலவரத்தையும் பெண்கள் லைவா விட்னஸ் பண்ணா கூட மீண்டும் மீண்டும் விஜய் பார்த்தா அதிகமா பெண்கள் தான் வராங்க. இப்ப விஜய்க்கான அந்த பெண்கள் ஆதரவுங்கிறத விஜயும் தொடர்ந்து அதான் பண்றாரு. நான் என்னைய சொன்னா சும்மா விட்டுருவேன், எங்க கட்சியை உன்ன சொன்னா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி டிஜிபி ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்குறாரு. அதாவது அவர் குடும்பத்துக்கான விமர்சனங்கள் வந்தப்புறமும் கூட பொதுவா ஒரு தலைவர் மீது இந்த சுய விமர்சனமோ இல்ல பர்சனல் அட்டாக் மாதிரியான நியூஸ் வந்தாலே டிஃபால்ட்டா இப்ப இது ஒரு 10ல 1பா அப்படின்னு கடந்து போறவங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனா அவ்வளவு விமர்சனங்கள் வந்த பிறமும் கூட விஜய் வந்து விஜய்க்கான பெண்கள் ஆதரவு வந்து அப்படியே சஸ்டெயின் ஆகுற மாதிரியே ஒரு இமேஜ் இருக்கா, இல்ல உண்மையிலே சஸ்டெயின் தான் ஆகுதா? விஜய் வந்து திமுகவுக்கு எந்த அளவுக்கு த்ரெட்டா இருக்காரு? கரெக்ட். விஜய் அவர்கள் டிஎம்கேக்கு த்ரெட்டனா இருப்பாரு, மாற்று கருத்தில். அதை விட த்ரெட்டனா இருக்க போறது ஏடிஎம்கேக்கு தான். நீங்களே இந்த கேள்விக்கு நடுவுலே பதிலையும் நீங்களே சொல்லியாச்சு. என்ன சொன்னீங்க? பெண்கள் வாக்குகள்லாம் வந்து விஜய்க்கு போகும் அப்படின்ற ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி கேள்விக்கு என்ன பதில் சொன்னோம்? தமிழ்நாட்டுல ஆம்பளைங்க எல்லாம் வந்து திமுக ஓட்டு போடுவாங்க, பெண்கள்லாம் வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க, அதிமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க. டிஎம்கே உடைய கோர் ஓட் பேங்க்ன்றது மாற போறது கிடையாது. ஏன்னா விஜய் கம்ப்ளீட்டா ஆரம்பத்துல இருந்து அடிக்கிறது ஒரே இடம் டிஎம்கே மட்டும்தான். சோ ஆப்வியஸ்லி போக போறது இல்லை. ரெண்டாவது நம்ம கூட்டணி வச்சே பாத்துக்கோமே. ரெண்டாவது விடுதலை சிறுத்தைகள் அவங்க வந்து ஒரு அமைப்பா ஒரு பெரிய ஒரு கட்டமைப்போட இருக்கக்கூடியவங்க, அவங்களுடைய அந்த சித்தாந்த ரீதியில இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. அழுத்தப்பட்ட சமூகம் அப்படின்னு எல்லா வகையிலும் திருமாவளவன் அவர்கள் அப்படி சுருக்கி பார்க்கல எனக்கு ஒரு துளி கூட விருப்பம் கிடையாது. அவர் ஒரு வெகுஜன தலைவர், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா நீங்க வாக்கு அரசியல் அப்படின்னு வரும் பொழுது அப்கோர்ஸ் நம்ம அதை நம்ம கோட் பண்ண வேண்டிய இருந்தாலும் அந்த வாக்குகள் பெரும்பான்மை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்ததுதான். சோ இப்ப அவங்க விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு டிரான்ஸ்பர் ஆகும்? நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை கம்பேர் பண்ணும் பொழுது விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வாக்குகள் கம்பேரிட்டிவ்லி விஜய்க்கு கம்மியா போகும் அப்படின்னு நான் ஓரளவுக்கு யூகிக்கிறேன். ஒண்ணு. சரி, இதெல்லாம் கூட விட்டுலாம். காங்கிரஸ் உடைய வாக்கு பெரிய அளவுல போகும். காங்கிரஸ் உடைய வாக்கு விஜய் அவர்களுக்கு, அது ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும். ஆனா என்ன சிக்கல் அப்படின்னா, காங்கிரஸ்க்கு முதல்ல என்ன ஓட் பேங்க் இருக்கு? சட்டியில இருந்தா தானே அகப்பையில எடுத்து கொடுக்க முடியும். காங்கிரஸ்க்கே ஒண்ணும் கிடையாது. ஒரு பூத் கமிட்டி போடக்கூடிய இடத்துல கூட அவங்களால நிறைய இடத்துல இருக்க முடியல அப்படின்னு பொழுது என்ன பெரிய ஓட் பேங்க் இருந்துற போது அவங்களுக்கு. சோ அப்ப அது போனாலும் ஒரு அளவுக்கு டேமேஜ் ஆகும். இப்படி நம்ம கம்யூனிஸ்டுகள் அண்டர்எஸ்டிமேட் பண்ற மாதிரி இருக்கு. டெல்லியில இருந்து எவ்வளவு பெரிய கையவங்க, அந்த கைய போய் வெறும் கைன்னு சொல்றீங்க. இன்னொன்னு அந்த கையில எதுவுமே இல்லாமையா 28 தொகுதி கொடுத்துருக்காங்க. அந்த கை தானே இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கை மகாராஷ்டிரால எங்க போச்சு, பீகார்ல எங்க போச்சு, மத்திய பிரதேஷ்ல எங்க போச்சு, ராஜஸ்தான்ல எங்க போச்சு, இந்தியாலே போல அவங்க எங்க போச்சு அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. இதுதான் ரியாலிட்டியான உண்மையும் கூட. காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு கோவம் வந்தாலும் அதுதான் உண்மையும் கூட. சரி, இதை ஒரு பக்கம் இருந்துட்டாலும் கம்யூனிஸ்டுகள் வந்து அவங்க கொள்கை ரீதியில இருக்கக்கூடியவங்க. அவங்க நடிகர்கள் அப்படின்றதுக்காக போய் ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு கேட்டா பலத்த சந்தேகம் தான். அவங்களுக்கும் ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் ஓட் பேங்க் இருக்கு. ரைட். விஜயகாந்த் அவர்களுடைய தேமுதிக விஜய் அவர்களுக்கு போவாங்களா? ஆனா அங்கேயும் என்ன சிக்கல்னா எந்த அளவுக்கு போவாங்க? ஏன்னா அங்கேயும் ஓட் பேங்க் ரொம்ப கம்மியா இருக்குது. ஆனா நீங்க அப்படியே எதிர்கூட்டணிக்கு வாங்க. அதிமுகவுடைய எம்ஜிஆரையும் விஜய் அவர்கள் எங்கேயும் பேசுறது இல்ல, ஜெயலலிதா அவர்களையும் எங்கேயும் விமர்சனம் பண்ணி பேசுறது இல்ல, ஏடிஎம்கேவையும் எங்கேயும் விமர்சனம் பண்ணி பேசுறது இல்ல. சோ அப்போ ஆப்வியஸ்லி ஒரு சாஃப்ட் கார்னர் அப்படின்றது விஜய் மேல ஏடிஎம்கே காரங்களுக்கே இருக்கும். இப்ப விஜய் அவர்கள் ரொம்ப அக்ரெசிவா எம்ஜிஆரை திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
கோர் எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு வந்து பயங்கர கடுப்பாவாங்க. ஜெயலலிதா அவர்களை திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க தமிழ்நாட்டுல பல பெண்கள் எதிராக போயிருப்பாங்க, கொந்தளிச்சிருவாங்க. அது எப்படி எங்க அம்மாவை நீங்க பேசலாம் அப்படின்னு கொந்தளிச்சிருவாங்க. சோ ரொம்ப கிளவரா விஜய் அவர்கள் அது ரெண்டையுமே பண்றதே இல்லை. சரி, ஊழல் கட்சின்னு டிஎம்கே சொல்றாருன்னா அதுக்கு ஈக்குவலா ஏடிஎம்கேவும் தராசுல வச்சு பார்க்கணும். ஆனா அவர் அதை பண்றது இல்ல. ஊழலுக்காக சிறைக்கு போன ஜெயலலிதா அவர்களை எந்த வார்த்தையும் அவர் சொல்லி இது எல்லாமே ஓட் பேங்குக்காக தான். ஸோ அப்போ ஆப்வியஸ்லி என்ன ஆகும், ஏடிஎம்கே உடைய கோர் ஓட் பேங்க் என்ன, பெண்கள் ஓட்டு. இந்த பெண்கள் ஓட்டு ஆல்ரெடி அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ரசிகர் பட்டாளம், அந்த ஒரு ஃபேம், இது எல்லாத்துக்கும் சேர்த்து வந்துடும். அப்ப யாருக்கு சிக்கலா மாறும், ஆப்வியஸ்லி ஏடிஎம்கேக்கு தான் மாறும். ரெண்டாவது பிஜேபிக்கு ஒரு நல்ல ஓட் பேங்க் இருக்கு. இந்த கூட்டணி பிடிக்காம இருப்பாங்கல்ல அவங்க, அதனாலதான் விஜய் அவர்கள் தெளிவா பாருங்களேன், மோடி அவர்களை எங்கேயாவது திட்டுறாரா, 2-3 இடத்துல ஆரம்பத்துல பேசினாரு, இப்போ அவர் பேசுறதே இல்லை. ஏன்னா அந்த வாக்குகளும் தனக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு. சோ இப்படி இந்த மாதிரி இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும், நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அமமுக நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், அங்க இளைஞர்கள் இருக்காங்கன்னா அவங்க இங்கதான் போக போறாங்க. சார் நான் என்ன சொல்றேன்னா, சித்தாந்த ரீதியெல்லாம் இருக்கணும்ல. இப்ப அமமுகவுக்கு என்ன சித்தாந்தம் இருக்க போகுது, அவங்க அவங்க சொல்லுவாங்க, ஆனா இதுதான் எங்களோட சித்தாந்தம்னு அவங்க ஏதாவது ஒண்ணு டிஃபைன் பண்ணணும்ல. இப்ப சசிகலா அவர்கள் ஒரு பெரிய கட்சி தொடங்கி இருக்கிறாங்க, அந்த கட்சியில கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அவங்க இன்னும் அவங்களுடைய கொள்கையை வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணாம இருக்கிறப்போ அந்த இளைஞர்கள்லாம் போவாங்கல்ல, அந்த கோடிக்கணக்கான இளைஞர்கள்லாம் வந்து விஜய் அவர்களுக்கு போகும் பொழுது அது சசிகலா அவர்களுக்கு ஒரு பெரிய டிராபேக் இல்ல. ராமதாஸ் அவர்களுக்கு பின்னாடி அவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவர்கிட்டயும் ஒரு கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் போறாங்கல்ல. அப்போ எனக்கு சிரிப்பு தான் வருது. இல்ல இப்ப நீங்க சொன்ன அந்த ஒரு பாயிண்ட்ல எனக்கு ஒரு சின்ன ஆட் ஆன் கேள்வி வருது. அது நீங்க சொன்ன மாதிரி ராமதாஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் சேர்ந்து இந்த பிரம்மாண்ட கூட்டணி அமைச்சு 4 முனை போட்டியில 5வது களத்துக்குள்ள வந்துட்டாங்க, அது இருக்கிறாங்க. அவங்கள நம்ம ஓவராலா அப்படி எடுத்தோடனே அவங்களுக்கு ஓட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுவும் அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ண முடியாது, அவங்க மெயின் பிளேயர்ஸ் அவங்களை எஸ்டிமேட்டும் பண்ண முடியாது. ரெண்டுக்கும் நடுவுல தான் இருக்கிறாங்க. யார் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்கிறதுல ஒரு 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 அன்பேலன்ஸ்டா தான் இருக்கிறாங்க. ஆனா அதுல என்னன்னா எனக்கு ஒரு கேள்வினா, இப்போ திமுகவுக்கு 1,00,000 ஓட்டுல திமுகவினுடைய 30,000 ஓட்டுகள் திமுகவுக்கு போயிடும். அதிமுக பாஜக பாமகவோட அந்த 1% அந்த ஓட்டெல்லாம் சேர்ந்து ஒரு 30,000 ஓட்டு அதிமுகவுக்கு போயிடுது. மீதி 40,000 10,000 பேர் ஓட்டு போட வர மாட்டாங்க. சோ மீதி இருக்க 30,000 நாம் தமிழருக்கான 10,000 ஓட்டோ 15,000 ஓட்டோ போயிடுதுன்னா மீதி ஒரு 15,000 ஓட்டு இருக்கு. அந்த 15,000 விஜய் ஒரு 10,000 ஓட்டு வாங்குறாரு அப்படின்னா மீதி 5,000 டிஃபால்ட்டா சசிகலா மற்றும் ராமதாசுடைய ஓட்டுகளா தான் இருக்கும். அந்த ஓட்டுல ஒரு ஓட்டு 2 ஓட்டை யாரு கூட வாங்குறாங்களோ அப்பதானே ஜெயிக்கிற சிச்சுவேஷன் வரும். அப்ப விஜய், சசிகலா, ராமதாஸ் எல்லாருமே திமுகவினுடைய வெற்றியை பாதிக்கிறதுக்கு தான் இப்படி தனித்தனியா களம் காட்டுறாங்க. இல்ல இதுக்கான சான்சஸ் இருக்கா நம்பர்ஸா பார்க்கும்போது? ஏன்னா 1000 ஓட்டு 2000 ஓட்டுன்னு இவங்க பிரிச்சா கூட அது திமுக ஓட்டா இருந்துச்சுன்னா அது ஏடிஎம்கே கூட்டணிக்கு சாதகமா மாறிடாதா திமுக பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பேசும்போது? இல்ல, சசிகலா அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் நீங்க 5,000 வாக்கு, ஒரு 1,00,000 வாக்குல 5,000 வாக்குன்னு போகும்னு நினைக்கிற கான்பிடென்ட் இருக்குல்ல, அதுவே பெரிய கான்பிடென்ட். கிருஷ்ணசாமின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, டாக்டர் கிருஷ்ணசாமின்னு. ஒரு காலத்துல தென் மாவட்டங்கள்ல அவ்வளவு பெரிய செல்வாக்கு வச்சு கொலோச்சின ஒரு மனுஷன். இன்னைக்கு அவர் எங்க இருக்கிறாரு? சமுதாய ரீதியாவே வச்சு பார்த்தாலுமே பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய இடத்துல இல்ல. நீங்க இப்பதான் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க சசிகலா அவர்கள். ராமதாஸ் அவர்கள் ஒரு பெரிய மாம்பழ சின்னம் இல்லாம எதுவுமே இல்லாம இருக்கிறாங்க. இவங்க யார டிச் பண்ணுவாங்க? சசிகலாவுக்கு யார பழி வாங்கணும் இப்ப இருக்கிற சூழல்ல? அவங்களுக்கு டிஎம்கே எதிரி. அப்போ அதிமுகவை தான் அவங்க பழி வாங்கணும், அதுக்குதான் அவங்க இது பண்றாங்க. அப்போ அவங்க யாருடைய வாக்குகளை பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? அதிமுக வாக்கு என்னன்னா, அதிமுக வாக்குகளை பிரிக்கிறதுக்கு ஏற்கனவே அவங்க ஒருத்தர் இருக்கிறாரு, கூடவே வச்சிருக்கிறாங்க, அமமுகவை கூடவே வச்சிருக்கிறாங்க. அப்ப இவங்களும் போறப்போ ஆப்வியஸ்லி வரும். இப்போ ராமதாஸ் அவர்களுக்கு இம்மிடியட் எதிரி யாரு? அவர் பெத்த பையன் தான். அப்ப அவர் யாரோடைய வெற்றிய சதிக்கணும் அப்படின்றதுக்காக வேலை செய்ய போறாரு, அதேதான் நடக்க போகுது. அப்போ இதுல அதுதான் சொல்றேன்ல, இது எல்லாமே இப்படி சிக்கல். அவங்களோட டார்கெட் என்னமோ ஏடிஎம்கே தான். ஆனா அவங்க வாங்குற 5,000 10,000 ஓட்டு வந்து யார லீட் பண்ணி விடுன்றதுக்கு திமுகவுக்கு தான் அது ஃபேவரா போய் முடியும். திமுகவுடைய கோர் ஓட் பேங்க் அதுல எந்த கையுமே மாற போறது இல்லையே. இப்ப நீங்க அவங்க வந்து டிஎம்கே உடைய வாக்குகளை பிரிச்சு எடுத்துட்டு வராங்க அப்படின்னா ஓகே, சான்ஸ் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம்.
நீங்க இன்னொரு முக்கியமான ஒரு 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 விஷயம் வந்து சிறுபான்மையினர் வாக்கு. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, அதிமுக கூட்டணியில எத்தனை சிறுபான்மையினர் கட்சியினர் வந்து உள்ள இருக்கிறாங்க. ஆனா திமுகவுல பெரும்பாலான எஸ்டிபிஐல இருந்து மனிதநேய மக்கள் கட்சியில இருந்து எல்லாருக்குமே கூட்டு கூட்டு 1 சீட்டோ 3 சீட்டோ 2 சீட்டோன்னு எல்லாருக்குமே கொடுத்துட்டாங்க. என்னன்னா அந்த வாக்குகள் செதறக்கூடாது அப்படின்னு. சோ பெரிய அளவுல நம்பிட்டு இருந்தது விஜய் அவர்கள் ஒரு சிறுபான்மையினர் வாக்குகளை வந்து பெரிய அளவுல பிரிச்சு எடுத்துட்டு போவாரு அப்படின்ற ஒரு ஒரு பிம்பம் அப்படின்றது. ஆனா அவரு திருப்பரங்குன்றம் விவகாரமாகட்டும், இல்லாட்டி கிறிஸ்துமஸ் பண்டிகைகளை நாடு முழுக்க நடந்த அந்த தாக்குதல் விஷயம், இது எல்லாத்துலயுமே அவர் காத்த அமைதின்னு இருக்குல்ல, ஒரு மௌனம் அப்படின்றதுக்குல, அது வந்து சிறுபான்மையினருக்கு மத்தியில ஒரு விதமான அங்கேயும் சின்ன சின்ன பசங்க, காலேஜ் போற பசங்க எல்லாம் போவாங்க. நம்ம சொல்றது ஒரு 40-45 வயதை கடந்தவங்க, இவங்க எல்லாருமே கம்பல்சரி ஓட்டு போட்டே ஆகணும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க. நீங்க பசங்க கூட படத்துக்கு வெளியே போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அதனாலதான் நீங்க நகர்ப்புறங்கள், ஆனா நீங்க வெயில காத்திருந்து வாக்களிக்கிறவங்களை நீங்க பாருங்களேன், பெரும்பாலும் வயசானவங்க எல்லாம் இருப்பாங்க, ஒரு மாதிரி மிட் ஏஜ்ல இருக்கவங்க எல்லாம் ரெகுலரா வருவாங்க. சோ இப்ப இந்த கூட்டணியில இது ஒரு இருக்கு. இவங்க டிஎம்கே கூட்டணி வச்சிருக்கிறதுல அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வாக்குகள் செதறாத மாதிரி ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்கி வச்சுட்டாங்க. இப்ப சிறுபான்மையினர் வாக்குகளுக்கு முஸ்லிம்ஸ் அத்தனை பேருமே எங்க கூட்டணியில இருக்கிறாங்க. சோ பெரிய அளவுல செதறாது. ரெண்டாவது திருமாவளவன் அவர்கள் இருக்காரு, கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க, விஜயகாந்த் அவர்கள் சரி ஓகே ஃபைன், மக்கள் நீதி மையம் இருக்கிறாங்க, அவங்க ஒரு இது இருக்காங்க, ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறாரு. நீங்க உடனே எல்லாரும் சொல்லுவாங்க என்ன ஓபிஎஸ்க்கு என்ன பெரிய, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய சொந்த தொகுதியான தேனியை விட்டுட்டு ராமநாதபுரம் தொகுதியில போய் அவரு போட்டியிட்டப்ப கூட லட்சக்கணக்கான 2-2.5 லட்சம் வாக்குகள் கிட்ட அவரு வாங்கியிருந்தாரு. சோ நம்ம அப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஓபிஎஸ்க்கு சீட்டு கொடுத்தாங்க, ஓபிஎஸ் பையனுக்கு சீட்டு கொடுக்கல. சோ அவங்க கால்குலேட்டிவா இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியுது தங்க தமிழ்ச்செல்வனையும் நம்ம இது பண்ணக்கூடாது, அட் த சேம் டைம் ஓபிஎஸ்க்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணி இருக்கு. சோ அதனால இவங்க ஓரளவுக்கு அப்படியே ஒரு மாதிரி சீல் ஆயிட்டாங்க. ஆனா இங்க அந்த சிக்கல் அதான் இருக்குது, எல்லா கட்சியிலுமே சிக்கல். இப்போ அதிமுகனா அதுக்கு உள்ள அவ்வளவு பிரச்சனை இருக்கு, அமமுக தனியானி. இப்போ அமமுகவுடைய தொண்டர்கள் எல்லாருமே ஏடிஎம்கேல சேர்ந்து ஏடிஎம்கே பேனர்ல நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உங்களுக்கு ஒரு சக்சஸ் பாயிண்டா இருக்கும். 2 மாசம் முன்னாடி வரைக்கும் என் வாழ்நாள் சாக நான் சூசைட் பண்ணாலும் பண்ணுவேனே தவிர எடப்பாடி கூட போய் நிக்க மாட்டேன்னு சொன்னாரு டிடிவி தினகரன். சரி, தலைமைகள் இணையலாம், ஆனா களத்துல இருக்கக்கூடியவங்க இணையறதுன்னு இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஒண்ணு. ரெண்டாவது பாமக அவங்க ஏற்கனவே ஒன்னா இருந்தப்பவே சொந்த தொகுதியிலேயே அவங்க தோத்து போயிருக்கிறாங்க. அன்புமணி நான் தான் அடுத்த முதல்வர், மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லி மைக்ஸ் போட்டுக்கிட்டு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியோ இல்ல உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும்னா அது அன்புமணிக்கு தான். அவர் தான் இந்த இப்படி போடுற மைக்க வந்து தமிழ்நாட்டுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாருன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய அந்த மாற்றம் முன்னேற்றம் கேம்பெயினை உருவாக்குனவர் தான் இன்னைக்கு விஜய் பின்னாடி இருக்கிறார். மாற்றத்தை இப்ப விஜய் மூலமா அவர் உருவாக்கிடுவாரு, அது ஒரு பக்கம் உருவாக்கி அடியே ஜான் ஏர்னா அடி சறுக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இங்க ஜான் போனா மொத்தமும் சறுக்குங்கிற நிலைமையில ஒருத்தருக்கு நடந்திருக்கு. அது மீண்டும் தொடருமா தொடராதான்றத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். திமுக குறித்து, திமுகவுக்கு இருக்கக்கூடிய பலம் பலவீனங்கள், வாய்ப்புகள் மற்றும் எதிர்காலத்துல அவங்க சந்திக்கக்கூடிய சவால்கள்னு நிறைய விஷயங்கள ரொம்ப டீட்டெயில்டா நினைத்த நேரத்தை விட ரொம்ப அதிகமான நேரம் எடுத்து டிஸ்கஸ் பண்ணி பேசி இருக்கிறோம். உங்கள் வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி.